வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி இன்று மாலைக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வர வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக படிப்படியாக இலங்கையில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரும் டிசம்பர் 30ஆம் தேதியிலிருந்து மழை அதிகரிக்கும். 30 விட 31, ஜனவரி 1, 2 தேதிகளில் கூடுதலான மழைப்பொழிவு, கன முதல் மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு இலங்கையில் அமைய இருக்கிறது. நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி. இன்று அதிகாலை நேரங்களில் வட மாகாணங்களுக்கு லேசான குளிர் இருந்தாலும் உள் மாகாணங்களுக்கும் லேசான குளிர் இருக்க வாய்ப்பது. அதே வழியில் மழை என்பது மட்டக்களப்பு தொடங்கி முல்லைத்தீவு தொடங்கி அம்பாறை வரை இடைப்பட்ட இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை வடக்கு பகுதி இந்த இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஒரு சில இடங்களில் மட்டுமே இன்று மாகாணங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் மட்டுமே பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கிளிநொச்சி தெற்கு பகுதி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தம்புள்ளை, நுவரேலியா, அவிச்சவளை, மேலும் கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அம்மந்தோட்டை, மாத்தறை, கோட்டை, ஹாலி இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு குறைவான பரப்பில், அதாவது ஏதாவது ஒரு இரு பகுதியில் மட்டுமே மழை கிடைக்கும். இன்று மற்ற மாகாணங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை டிசம்பர் 28ஆம் தேதியும் இலங்கையில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்துக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்கள் இரவு நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. 28ஆம் தேதியும் பரவலான மழைப்பொழிவாக அங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு மிக நெருக்கமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நேரங்கள் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை, ஓரி இடங்கள் கனமழை என்பது பெரும்பாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை, தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதி மற்ற மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக அமைய இருக்கிறது. டிசம்பர் 31ஆம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழை, மிக கனமழை, ஒரு இடங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திரிகோணமலை, வவுனியா, அனுராதபுரம், தலைமன்னார், புத்தளம், கிளிநொச்சி தெற்கு பகுதி, முல்லைத்தீவு இந்த இடங்களும் பரவலாகவே கனமழை, ஓர் இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் கண்டி, ரத்னபுரி, நுவரேலியா, அவிச்சவளை இந்த இடங்கள்லாம் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கும் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அம்மந்தோட்டை, பதுளை இந்த இடப்பட்ட இடங்களில் அதிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை அம்மந்தோட்ட சுற்று வட்டாரங்களுக்கு பரவலாக மிக கனமழையும் ஓரிரு இடங்கள் அதிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது. மாத்தறை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள், வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 2ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். ஜனவரி 2ஆம் தேதி. ஜனவரி 3ஆம் தேதியை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துக்கு முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் முல்லைத்தீவு தெற்கு பகுதி, கிளிநொச்சி தெற்கு பகுதி, தலைமன்னார் தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும்.
ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 4, 5 தேதிகளிலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு. சில இடங்களை ஒதுக்கி சில இடங்கள், பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். ஜனவரி 4, 5 தேதிகளில் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு புறமாக நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வு என்பதால் இலங்கைக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்க வைப்பது. வட மாகாணங்களுக்கு குறைவாகவும், மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள், தெற்கு மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 6ஆம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பது, லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 7, 8 தேதிகளும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வந்து ஜனவரி 8ஆம் தேதியிலிருந்து லேசான மிதமான மழை கொடுக்கும். ஜனவரி 9ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை கொடுக்கும். ஜனவரி 10ஆம் தேதி மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு முன்னேறி வரும்போது மேலும் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தீவிரத்தை பொறுத்து, நகர்வை பொறுத்தும் மழைப்பொழிவு இலங்கையில் ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்று வரும் நாட்கள் பார்க்கலாம். அதற்கு முன்னதாக பாதிக்கும் மழை என்பது டிசம்பர் 30ஆம் தேதி தொடங்கும் மழை டிசம்பர் 31, ஜனவரி 1, 2, 3 தேதி வரை இலங்கையில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வருகிற நாட்களில் தரைக்காற்று இப்போதைக்கு சற்று டிசம்பர் 30ஆம் தேதி வரை அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், சிலாபம், கொழும்பு இந்த இடங்களுக்கெல்லாம், அதே வழியில் மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் அம்பாறை, அம்மந்தோட்டை இடைப்பட்ட இடத்திலும் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு இந்த இடங்களெல்லாம் தரைக்காற்று 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். அதே வழியில் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு ஜனவரி 3ஆம் தேதி வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஜனவரி 4ஆம் தேதி முதல் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று அதாவது யாழ்ப்பாணம் தொடங்கி தம்புள்ளை வரை உள்ள மாகாணங்கள், அனைத்து மாகாணங்களுக்குமே தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மட்டக்களப்பு, அம்பாறை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. குறைவான பரப்பு என்பது பெரும்பாலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று குறைவாக இருக்கும். மற்ற அனைத்து மாகாணங்களுமே தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று வலுவாக இருக்கும். மீனவர்களுக்கும் மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. வங்கக்கடலை பொறுத்தவரை 40 முதல் 50 கிலோமீட்டராகவும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை வங்கக்கடலில் காற்றின் வேகம் இருக்கும். அதேபோல் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. இடையிடையே 70 கிலோமீட்டர் வரையும் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. குமரிக்கடலில் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வரும் நாட்கள் ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் அமைய இருக்கிறது. உங்கள் தொழிலுக்கு பாதிக்கும் காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.